ஏய் நில்லு, திமிரா பேசிட்டு போற, நில்லு. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு சண்டை போடணும், அதுவும் இங்கேயே இப்பவே. உனக்கு இங்கேயே இப்பவே என் கூட சண்டை போடணுமா? ஆமா. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு எப்பவும் எல்லாரும் உங்க கிளான பத்தி தான் பேசுறாங்க, பெரிய வீரர்கள்னு. அது உண்மையான நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதான் உன் கூட சண்டை போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல. ஓ சாகுரா, நீ அழகா இருக்க. ரெண்டு நிமிஷத்துல என் காலை புடிச்சு விட்டுடுன்னு எப்படி கதறான்னு பாருங்க. எனக்கு உன் கூட சண்டை போட விருப்பம் இல்ல. சாஸ்கேவால என்னைய தோக்கடிக்க முடியாது, என்ன நம்பு. Leave your friend. 5 செகண்ட்ல அவன் கதையை முடிக்கிறேன். அவன் வந்துட்டான். மன்னிச்சிருங்க காய் சென்சே. லீவ் ஹரிகேன். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்ன விசேஷம்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டக்கரா இருக்கேன். மாப்பிள்ளைடா, இவன் வினோதமா இருக்கான்னு இப்பதான் புரியுது. அதே வினோதமான ஹேர் கட்டு, ராக்லிய விட இன்னும் பெரிய புருவங்கள். ஏய், காய் சென்சேவை பத்தி தப்பா பேசாதீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது உன்னோட தண்டனைக்கான நேரம். இந்த பயல ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. என்ன முதல்ல மன்னிச்சிரு. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான். சார், சென்சே, சென்சே. No words. Crying is only coming. நாம கிளம்பலாம். ஓகே. சரி, ஜூனின் தேர்வு என்ன ஆச்சு? அத பத்தி மறந்துட்டீங்களா என்ன? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நீ லீ விதிமுறையை மீறினது மட்டும் இல்லாம சுனின் தேர்வு நடக்கிற நேரத்துல போய் இந்த பிரச்சனை பண்ணிருக்க. அதனால உன்னோட தண்டனை இன்னமும் கடுமையாத்தான் இருக்கணும், சரியா? ஆமா சார். போய் சீக்கிரம் 500 ரவுண்ட் ஓடிட்டு வா. கண்டிப்பா சார். லூஸ் இல்லனே, மென்டல். கேர்க்கணுங்க. சரி சொல்லுங்க, கக்காஷி சென்சே எப்படி இருக்காரு? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாம எப்படி? எங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எப்பவுமே சிறந்த எதிரிகள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இதுவரை நான் ஒரு 50 தடவை ஜெயிச்சிருக்கேன், 49 தடவை தோத்திருக்கேன். அவனை விட எல்லாத்துலயும் 1 அதிகம். என்ன? நான் நம்ப மாட்டேன். நீங்க எப்படி கக்காஷி சென்சேயை தோக்கடிச்சீங்க? உண்மையிலே அவனை விட நான் ரொம்ப பலசாலி, வேகமும் அதிகம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஆனா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அதுவும் என்னோட சொந்த டீம்ல. நான் அவனை தோக்கடிக்க தான் இங்க வந்தேன். அதுக்கு தான் உன் கூட பயிற்சி பண்ணேன். ஆனா இப்ப உன்னையும் தோக்கடிப்பேன், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அத நீ உன் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாத, சரியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னா, உச்சியா கிளான சேர்ந்தவங்க அவ்வளவு பெரிய பருப்பு கிடையாது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகி. வாய மூடு. கண்டிப்பா அடுத்த வாட்டி அவனை தோக்கடிப்பேன். ஓ அப்படியா? இப்பதானே காத்துல பறக்க விட்டான்.